சிம்மம் கர்ஜிக்கும் ராசி. அது கர்ஜிக்கும் தான். ஆனா இப்ப கர்ஜனை கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் அவங்களோட கவலையே. என்று அதுதான் அதுக்கு தான் இதை சொல்றேன். சிம்மம் கர்ஜிக்கும் ராசி. நம்ம நாட்டையே ஒரு சிம்மம் ஆடிச்சு. கண்டிப்பா ஜெயலலிதா அவர்களோட முதல்வர் ஜெயலலிதா அவர்களோடது சிம்ம ராசி. ஆமா, மாசி மகத்துல பிறந்தாங்க அவங்க. ஆமா. சோ அதனால சிம்மம் வந்து ஒரு விதமான ஒரு தைரியத்தையும் ஆக்கிரமத்தையும் டாமினேஷன் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. என்னடா அவன் டாமினேஷன் சொல்றாரு இவரு அப்படின்னு பார்த்தா, டாமினேஷன்னா கெட்ட டாமினேஷன் இல்லை, லவ்ல அவங்களுக்கு டாமினேஷன் இருக்குன்னு தோணக்கூடிய ஒரு சிம்மராசி நேர்கள், அதிகாரத்தோட லவ் இருக்கக்கூடிய ஒரு சிம்மராசி நேர்கள் தான் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு எப்போதுமே அந்த அஷ்டமத்து சனி அவங்களுக்கு வரும்போது ரொம்ப பயந்துக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். பொதுவாக தனுசுல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவானும் மீனத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவானும் மிகப்பெரிய கெடுதல் மக்களுக்கே ரொம்ப பெருசா கொடுக்க முடியாது. அதனால அவங்க எதுக்குமே பயந்துக்க வேண்டாம். இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி கூட இன்னொரு மேக்சிமம் ஒரு 2026 வந்துருச்சுன்னா ஒரு 1.5 வருஷம் தான் திருக்கணித பஞ்சாங்கப்படி. அப்புறம் 2027 அவங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்துருவாரு. அதுக்கு அடுத்தது இன்னொரு விசேஷமான ஒண்ணு இருக்கு. இந்த குரு பயிற்சியை கடகம், சிம்மம், மிதுனம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி உட்கார போறாரு குரு பகவான். அந்த அதிச்சார குரு பயிற்சியா சிம்மத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ பயப்பட வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்கள் சிவ வழிபாடு, சிவனை பிடிச்சிக்கணும். சிவனை நல்லா கெட்டியமா பிடிச்சிக்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் சிவ வழிபாடு பண்ண 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 அவங்களுக்கு நல்லதே நடக்கும். எந்த ஒரு விஷயமும் இல்லாமல், முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம், ஏன்னா அவங்க சிம்மம்ங்கிறது சண்டே இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு அவங்க வந்து போகிறதும், வியாழக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போகிறதும் அஷ்டமத்து சனி பெருசா வேலை செய்யாது. முக்கியமா அவங்க லக்னம் சனி சார்ந்த லக்னமா இருந்ததுன்னா, அதாவது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர கும்பம், இந்த லக்னக்காரங்களா இருந்து சிம்ம ராசியா இருக்கிறவங்களுக்கு அபிஷேகத்துக்கு முன்னாடி சிவனுக்கு எண்ணெய் சாத்துவாங்க. எல்லா சுவாமிக்குமே நல்லெண்ணெய் சாத்துவாங்க. அந்த நல்லெண்ணெய் சாத்துறதுக்கு நீங்க போயிட்டு பிரதோஷ காலத்துல கொடுத்தீங்கன்னா, வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடிய பிரதோஷத்துல உங்களுக்கு அஷ்டமத்து சனி பெருசா வேலை செய்யாது. ஓகே.